ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் ராஸ்காதி. இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல ப்ராப்ளம் ஆஃப் த டே 3020 ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் சப்செட். இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் நம்மளுக்கு நம்ஸ்னு ஒரு அரே கொடுக்குறாங்க. அதாவது 0 அப்படிலாம் நெகட்டிவ்ல எந்த ஒரு நம்பரும் இல்லாமல் ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பரோட நம்மளுக்கு ஒரு அரேவை கொடுக்குறாங்க, பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லி. அதை வச்சு நம்ம வந்து ஒரு பிரமிட் மாதிரி உங்களுக்கு பில்ட் பண்ணி தரணும். ஓகேவா? ஸோ அதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னா எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் பவர் 4, அதுக்கப்புறம் டாப்பில் எக்ஸ்கே, அதுக்கப்புறம் x4, எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸு. இதை வந்து நம்ம ஒரு பிரமிட் ஷேப்பில் பார்க்கலாம். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு வருது, அதுக்கு மேலே எக்ஸ் ஸ்கொயரு, ஓகேவா? அதுக்கு மேலே எக்ஸ் பவர் 4, அதுக்கு மேலே எக்ஸ்கே அப்படின்னு இருக்கிறதுல டாப்பான எலமெண்ட் இருக்குது. சரியா? இந்த எக்ஸ்கே வந்து என்ன வேல்யூ ஆனாலும் இருக்கலாம். பட் இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் 4க்கு ஸ்கொயர் வேல்யூ தான். சரி, ஓகேவா? அதாவது எக்ஸ் பவர் 4ஓட ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 8 இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ தான் மேலே இருக்கும். அண்ட் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே எக்ஸ் வரும், எக்ஸ் ஸ்கொயரு, அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் 4. ஓகேவா? இது வந்து எப்படி போகுது அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் போகுது, எக்ஸ் பவர் 4 போகுது, அப்புறம் டாப் எலமெண்ட் எக்ஸ்கே போகுது. இந்த எக்ஸ்கே வந்து எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ் பவர் கே வந்து நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படியே மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்குது, மேலே போயிட்டு அப்படியே கீழே இறங்குது, எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 2, எக்ஸ் அப்படின்னு. சரி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சப்செட்டை கிரியேட் பண்ணணும். சப்செட்டை கிரியேட் பண்ணி அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம மெஜாரிட்டி எலமெண்ட்டை கொடுக்கணும். ஓகேவா? அதாவது இப்போ வந்து எனக்கு இதில் பார்த்தேன் அப்படின்னா இதில் வந்து மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது? ஒரு எக்ஸ் இருக்குது, 2 எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒரு எக்ஸ் பவர் 4 இருக்குது, இன்னொரு எக்ஸ் பவர் 4 இருக்குது, ஒரே ஒரு எக்ஸ் பவர் கே இருக்குது. அப்போனா மொத்த டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 2, 4, 6, 6 + 1 7, மொத்தம் 7 எலமெண்ட்ஸ் இருக்கா? இதெல்லாம் என்னோட மெஜாரிட்டி எலமெண்ட் அப்படின்னு நான் வந்து ஆன்சரை ரிட்டர்ன் தரணும். ஸோ இது நம்பர் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில். அதாவது 2, 4, 16, 2, 4, 2. இப்போ இதை வந்து நம்ம பிரமிட் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு 2, இந்த 2 ஸ்கொயர் என்ன? 2 ஸ்கொயர் வந்து 4, 4 ஸ்கொயரு 16. ஸோ இதெல்லாம் இப்போ டாப் எலமெண்ட். ஓகேவா? அதே மாதிரி மறுபடியும் கீழே இருக்குது, மேலே போயிட்டோமா, இப்போ கீழே இருக்குது, மலை மேலே போயிட்டு இப்போ மறுபடியும் கீழே இருக்குது. அப்போனா சேம் 4, அதுக்கப்புறம் இந்த 2. ஓகேவா? 2, 2 மேட்ச்சு, 4, 4 மேட்ச்சு, 16 வந்து டாப்பு. இது எல்லாமே ஸ்கொயர் வழியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரி, ஓகேவா? ஸோ இது வந்து இதில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? இதில் வந்து 2, 4, 4, 1, 5. ஓகேவா? இதில் மொத்தம் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 மேக்ஸிமம் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அவுட்புட்டாக கொடுக்குறோம். ஓகேவா? இதுவே 3ல் பார்த்தோம் அப்படின்னா என்னோட பேஸ் வந்து 3, 3 ஸ்கொயர் என்ன? 9. ஸோ இதெல்லாம் டாப் எலமெண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு 3. ஸோ 3, 3 மேட்ச்சு, 3 ஸ்கொயர் 9. ஸோ அப்போனா இதில் பார்த்தோன்னா மொத்தம் 3 எலமெண்ட்ஸு. அப்போனா மெஜாரிட்டி எலமெண்ட்டு இதில் வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் அவுட்புட்டாக தரணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, நம்மளுக்கு நம்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5, 4, 1, 2, 2, 5, 4, 1, 2, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது வச்சு நம்ம வந்து ஒரு சப்செட்டை கிரியேட் பண்ணோம். அது வந்து பிரமிட் ஷேப்பில் வரணும். ஓகேவா? அதாவது கீழே ஒரு நம்பரு எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயரு, அப்புறம் எக்ஸ்கே, அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இதில் கண்டுபிடிச்சி அதை வந்து எடுத்துக்கணும். ஸோ அது எத்தனை எலமெண்ட் எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம மேக்ஸிமம் அவுட்புட் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ நார்மலாக எனக்கு என்ன வரணும்? இந்த இடத்துல நான் 2ன்னு போட்டேன்னா இந்த இடத்துல ஒரு 2ன்னு போகணும். அப்போனா எனக்கு 2ஓட வேல்யூ வந்து 2 வாட்டி வரணும். அப்படி வந்தால் தான் என்னால் அதை பேஸாக எடுக்க முடியும். ஓகேவா? பேஸாக எடுத்ததுக்கப்புறம் இதோட ஸ்கொயர் வச்சு தான் நான் மேலே போக முடியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு எந்த வேல்யூ 2 வாட்டி வருது? 2ன்னு ஒரு வேல்யூ 2 வாட்டி வருதா? ஸோ இதை பேஸுன்னு ஆக்கிக்கிறேன். அப்போனா 2 வாட்டி 2 போட்டுக்கிறோம். ஒரு 2 லெஃப்ட்டு, இன்னொரு 2 ரைட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே என்ன எலமெண்ட் போட முடியும் அப்படின்னா 2 ஸ்கொயர் எலமெண்ட் தான் என்னால் மேலே போட முடியும். அப்புறம் 2 ஸ்கொயர் என்ன? 4. இப்போ இந்த 4 வந்து எத்தனை வாட்டி வருது? 4 வந்து 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா இதை வந்து இன்னொரு பேஸாக ஆக்கிக்கலாம். 4, 4 அப்படின்னு இன்னொரு வாட்டி ஆக்கிக்கலாம். பட் எனக்கு வந்து 4 வந்து ஒரு வாட்டி தான் வருது. ஸோ அப்போனா இது மட்டும் தான் என்னால் டாப் எலமெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. அதாவது இதெல்லாம் பீக் எலமெண்ட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 2 அண்ட் இந்த இடத்துல ஒரு 2. இது 2 ஸ்கொயர் என்ன? 4. ஓகேவா? ஸோ இப்படி தான் என்னால் பிரமிட் கட்ட முடியும். அப்போனா இதோட கவுண்ட் என்ன? அதாவது எத்தனை எலமெண்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு 2. அப்போனா 2, இது ஒன்று 3. அப்போனா மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா? இந்த சப்செட்டு, இந்த 3 இது எல்லாமே சேர்ந்துச்சுன்னா ஒரு சப்செட்டு. ஸோ இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது மேக்ஸிமம்.
இதை வந்து நம்ம அவுட்புட் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? இதுவே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 1324ன்னு கொடுத்துருக்காங்க. 1324னா எதுவுமே 2 டைம்ஸ் வரல. இதில் வந்து நம்ம எந்த சப்செட் ஆகனாலும் எடுத்துக்கலாம். 1ன்னு ஒரு சப்செட் எடுக்கலாம், 3ன்னு ஒரு சப்செட் எடுக்கலாம், 2ன்னு ஒரு சப்செட் எடுக்கலாம், இல்லை 4ன்னு சப்செட் எடுக்கலாம். எப்படி எடுத்தாலும் என்னால் இதை வச்சு நம்மளால் பிரமிட் ஒன்று கட்ட முடியாது. அப்போனா இதுக்கு வந்து ஆன்சர் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட பேட்டர்ன்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துறோம். இப்போ வந்து இந்த அப்ரோச் நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு பிரமிடாக தானே ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸு, அப்புறம் இந்த சைடு ஒரு எக்ஸ் இருந்தால் இந்த சைடு அதே எக்ஸ் தான் இருக்கணும். அப்போ தான் என்னால் அந்த பிரமிடை வந்து பேஸ் போட முடியும். பேஸ் போட்டால் தான் என்னால் அதுக்கு மேலே போக முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்னு போட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயரு, அதே மாதிரி இந்த வாட்டி இங்கேயும் ஒரு எக்ஸ் ஸ்கொயரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ் பவர் 4 இல்லைனா எக்ஸ் பவர் கே, இதெல்லாம் டாப் எலமெண்ட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகேவா? இப்போ இந்த இதை வந்து நம்ம கவுண்ட் எடுக்கிறோம். இது எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொரு கவுண்ட்டாக எடுக்கிறோம். இது வந்து எக்ஸ் 2 வாட்டி வருது, இது வந்து 2 வாட்டி வருதுன்னா இதோட கவுண்ட்டு 2. இது 2 வாட்டி வருதா, இது 2 வாட்டி வந்துச்சுன்னா இதோட கவுண்ட்டு 2. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வாட்டி வருதா, இதோட கவுண்ட்டு 1 அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி ஃபைனலாக கொடுத்துடலாம். என்னோட சப்செட்டில் வந்து இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் எலமெண்ட்ஸை வந்து அவுட்புட்டாக கொடுத்துடலாம், எல்லாத்தையும் சம் பண்ணி. ஓகேவா? கவுண்ட் எடுக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம கவுண்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இனிஷியலாக நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து கவுண்ட் எடுக்கிறோம், இது வந்து எத்தனை வாட்டி வருது அப்படின்னு செக் பண்ணுறோம்ல. ஸோ அது வந்து எதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு வச்சு தான் பண்ணுவோம். அதாவது ஃப்ரீக்வன்சி அரே இல்லைனா ஃப்ரீக்வன்சி மேப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம எத்தனை வாட்டி ஒரு விஷயம் வந்திருக்கு, ஒரு எலமெண்ட் வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதில் வந்து அதே மாதிரி நம்ம ஒரு மேப் யூஸ் பண்ண போகிறோம். என்ன மேப்பு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மேப்பு. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி மேப்பில் வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட்டு என்னென்ன எலமெண்ட் வருதோ அது எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணுறோம் அந்த அரேல. அதுக்கப்புறம் அது வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆகுது அப்படின்னு அதுக்கான கவுண்ட்டு, என்னென்ன எலமெண்ட்லாம் வருதோ அதெல்லாம் ஒரு சைடு ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு சைடு வந்து அது எத்தனை வாட்டி வருது அப்படின்னு அதை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்? எக்ஸாம்பிள் வந்து 5 4 1 2 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து 5 4 1 2 2. இது வந்து ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஃபார் லூப் போட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்கிறேன். ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி மேப்பில் ஸ்டோர் பண்ணுவோம். எந்த எலமெண்ட் வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ 5 ஃபஸ்ட்டு வரும். 5 வந்து எத்தனை வாட்டி வருது? இப்போதைக்கு ஒரு வாட்டி தானே வருது. ஸோ 5ன்னு போட்டு அதோட கவுண்ட் வந்து 1 அப்படின்னு போட்டுருவோம். அதுக்கப்புறம் 4 பார்க்குறோம். 4 வந்து ஒரு இது வரைக்கும் வந்திருக்கா ஃப்ரீக்வன்சி மேப்பில்? இது வரைக்கும் வரல. அப்போனா 4ன்னு ஒரு எலமெண்ட்டு, அதோட கவுண்ட் வந்து 1, ஒரு வாட்டி தான் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் 1 பார்க்குறோம். 1ன்னு ஒரு எலமெண்ட்டு, அதோட கவுண்ட் வந்து 1, ஏன்னா ஒரு வாட்டி தான் வருது. அதே மாதிரி 2 பார்க்குறோம். 2 பார்த்தோன்னா 2ன்னு ஒரு எலமெண்ட் இப்போதைக்கு பார்த்துருக்கோம், இதோட கவுண்ட்டு 1 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி 2 வருதா? இன்னொரு வாட்டி 2 வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி மேப்பில் 2 வந்து பார்த்துருக்கோம். பார்த்து அதோட கவுண்ட்டை வந்து 1ன்னு கொடுத்துருக்கோமா? ஸோ இதோட இன்னொரு வாட்டி ஆட் பண்ணுறோம். ஏன்னா இன்னொரு வாட்டி நம்ம 2 விசிட் பண்ணுறோம்ல. ஸோ இன்னொரு வாட்டி இந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போனா 2 வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு எலமெண்ட் எடுத்துட்டாச்சு அண்ட் எல்லா எலமெண்ட்டுக்கும் கவுண்ட் எடுத்துட்டாச்சு. இப்போ வந்து நான் பேஸை க்ரியேட் பண்ணோம்ல, பேஸை வந்து க்ரியேட் பண்ணணுன்னா நான் ஏதாவது ஒரு எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் ஒரு ஃபார் லூப் போடுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபார் லூப்பில் ஃப்ரீக்வன்சி மேப்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக பார்க்குறேன். எனக்கு எந்த எலமெண்ட் வந்து கவுண்ட் 2 வருது அப்படின்னு. ஓகேவா? இன்னொரு வாட்டி ஒரு ஃபார் லூப் போடுறோம். இந்த ஃபார் லூப்பில் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணுறோம். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி மேப்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணுறோம் மீன்ஸ் 5 4 1 2. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம வந்து எப்போவுமே எதனது லோவர் ஆர்டரில் தானே செக் பண்ணோம். அதாவது இப்போ 1 வந்துச்சுன்னா 1 தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், 2 வந்துச்சுன்னா 2 ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், 4 வந்துச்சுன்னா 4 ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், 5 வந்துச்சுன்னா 5 ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படி தானே போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு அசெண்டிங் ஆர்டரில் தானே அது வந்து வருது. ஸோ ஃப்ரீக்வன்சியில் வந்து எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போனா எனக்கு ஃபஸ்ட்டு 1ன்னு வரும். 1ஓட கவுண்ட் என்ன ஒரு வாட்டி தான் வருது. அப்போனா என்னால் இது பேஸாக யூஸ் பண்ணிக்க முடியாது. இதுவே அதுக்கப்புறம் வந்து நம்ம 2க்கு போவோம். 2க்கு போனோம் அப்படின்னா 2ஓட கவுண்ட் என்ன? இப்போ 2ஓட கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தென் 1ன்னு செக் பண்ணுறோம். ஏன் கிரேட்டர் தென் 1ன்னா, எனக்கு ஒரு பேஸை எப்போ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, நான் லெஃப்ட் சைடும் அதை ஆட் பண்ணிக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் ரைட் சைடும் ஆட் பண்ணிக்கணும். அப்போனா எனக்கு வந்து அந்த எலமெண்ட்டு 2 வாட்டி வரணும். ஓகேவா? அப்படி எனக்கு 2 வாட்டி வர முடியல அப்படின்னா என்னால் அதை பீக் எலமெண்ட்டா அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து என்ன இந்த எலமெண்ட் வந்து 2 வாட்டி வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். 2 வாட்டி வந்துச்சு அப்படின்னா
இதெல்லாம் நம்மளோட பேஸு அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட கவுண்ட் வந்து 2 அப்படின்னு ஆட் ஆயிரும். ஏன்னா வந்து நம்ம 2 எலமெண்ட் எடுக்கிறோம்ல. ஸோ கவுண்ட் வந்து 2 அப்படின்னு ஆட் ஆயிரும். இந்த கவுண்ட் வந்து எதை சொல்லுதுன்னா அந்த சப்செட்டில் இருக்கிற எலமெண்ட்டு. ஸோ சப்செட் கவுண்ட்டுன்னு சொல்லிடுறேன் இதை. உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது வந்து சப்செட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். சப்செட் கவுண்ட் வந்து எனக்கு வந்து +2 அப்படின்னு ஆயிரும். ஏன்னா 2 எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம்ல. ஓகேவா? அந்த சப்செட்டுக்கு வந்து 2 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சப்செட்டோட கவுண்ட் வந்து 2 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்கொயர் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ 2 ஸ்கொயர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். அந்த எலமெண்ட்டு இன்ட்டு எலமெண்ட்டு எலமெண்ட் இன்ட்டு எலமெண்ட் வந்து ஒரு வேல்யூ வருமா? எலமெண்ட் இன்ட்டு எலமெண்ட் வந்து எனக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூவை வந்து நான் செக் பண்ணுறேன். இது வந்து எனக்கு மேப்பில் இருக்கா அப்படின்னு. அப்போனா 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு எலமெண்ட் வந்து நம்ம 2ன்னு எடுத்துருக்கோம்ல இப்போ இனிஷியலாக மேப்பில். ஸோ 2 இன்ட்டு 2 இந்த 2 இன்ட்டு 2 என்ன 4. ஸோ இந்த 4ஓட வேல்யூ மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். மேப்பில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்த 4 வந்து மேப்பில் இருக்குதா? ஓகே, 4 வந்து மேப்பில் இருக்குது. இதோட கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 1ஆன்னு செக் பண்ணுறேன். இந்த 4ஓட கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 1ஆன்னு செக் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த 4 வந்து ஒரு 2 டைம்ஸ் வருது அப்படின்னா இதை வந்து அடுத்த பேஸாக யூஸ் பண்ணிப்பேன். 2லேருந்து ஒரு பேஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 4ன்னு இன்னொரு பேஸு அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி 4 ஸ்கொயர்னா என்ன 16 ஒரு பேஸு. அது வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆச்சுன்னா அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ கவுண்ட் வந்து +2 அப்படின்னு ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த சப்செட்டோட எலமெண்ட் கவுண்ட் வந்து +2ன்னு ஆட் ஆகிட்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து கவுண்ட் வந்து 2 டைம்ஸ்லாம் வருதோ. ஓகேவா? இதுவே எனக்கு வந்து கவுண்ட் வந்து 1 டைம் தான் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். 4ஓட கவுண்ட் வந்து எனக்கு 1 டைம் தான் வருது அப்படின்னா நான் இதை வந்து பீக் எலமெண்ட்னு ஸ்டோர் பண்ணியிருந்தேன். பீக் எலமெண்ட்னா என்னோட சப்செட் கவுண்ட் வந்து 1ன்னு ஆயிரும். சப்செட் கவுண்ட் வந்து 1ன்னு ஆயிரும். ஏன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில். ஓகேவா? அதாவது இப்போ வந்து என்ன 2 இருக்குது. இப்போ 4 இது 2 ஸ்கொயர் என்ன 4. 4ஓட கவுண்ட் வந்து 2 டைம்ஸ் வருதான்னு பார்க்குறேன். 4ஓட கவுண்ட் வந்து 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா 4 வந்து அடுத்த பேஸாக யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் லெவல் பேஸாக யூஸ் பண்ணிப்பேன். பட் எனக்கு வந்து 4 வந்து 2 டைம்ஸ் வரல, 1 டைம் தான் வருது. அப்போனா இதனால எனக்கு பீக் எலமெண்ட்டு. ஸோ இதை வந்து 1 டைம் தான் எடுக்க போகிறேன். ஸோ இதை வச்சு ஒரு பிரமிட் மாரி நம்ம இப்போ கட்டிடுவோம். ஓகேவா? அப்போனா இது ஒரு சப்செட்டில் வந்து இது ஒரு வேல்யூ, சப்செட்டில் இது இன்னொரு வேல்யூ, அண்ட் சப்செட்டில் இது ஒரு வேல்யூ. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம மேப்பில் கவுண்ட் பார்க்கும்போதே இதோட கவுண்ட் வந்து 2 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து 2 வாட்டி வருதுல்ல இந்த 2ன்னு வேறு எலமெண்ட்டு. ஸோ கவுண்ட் 2னால கவுண்ட் +2 அப்படின்னு சப் கவுண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அண்ட் 4 வந்து 2 டைம்ஸ் வரல, ஒரு வாட்டி தான் வருது. இந்த 4ன்னு எலமெண்ட்டோட கவுண்ட் வந்து ஒரு வாட்டி தான் இந்த மேப்பில் வருது. அப்படின்னா சப் கவுண்ட் வந்து +=1 அப்படின்னு ஆயிரும். ஓகேவா? ஆல்ரெடி 2 அப்படின்னு என்னோட சப் கவுண்ட் இருக்குது. அதோட 1 ஆட் பண்ணுறேன். 1 ஆட் பண்ணால் எனக்கு 3 அப்படின்னு எனக்கு மெஜாரிட்டி வேல்யூ வந்துடும். இதுக்கு மேலே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். 4 ஸ்கொயர் வந்து நம்ம பார்க்குறோம். 4 இன்ட்டு 4 அந்த எலமெண்ட் இன்ட்டு எலமெண்ட்டில். ஸோ 4 இன்ட்டு 4 செக் பண்ணுறேன். 4 இன்ட்டு 4 வந்து என்ன 16. ஸோ 16 வந்து எனக்கு இந்த மேப்பில் இருக்கா? 16 வந்து எனக்கு இந்த மேப்பில் இருக்கா? 16 வந்து எனக்கு இந்த மேப்லேயே இல்லை. இப்போ 16 எனக்கு மேப்பில் இல்லை அப்படின்னா நான் அந்த வைல் லூப்பு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த 16 ஒரு எலமெண்ட்டே இல்லை. அப்படின்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன் என்னோட ப்ரோக்ராமை அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருந்தோம். முடிச்சு என்னோட சப் கவுண்டோட வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து நான் ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? ஆன்சராக என்னோட சப் கவுண்ட் வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? இதுவே இன்னொரு கேஸ் இருக்குது நமக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 2 வந்து 2 டைம்ஸ் பர்ஃபெக்டாக வருது. 4 வந்து 2 டைம்ஸ் பர்ஃபெக்டாக வருது. அண்டு 16 வந்து இன்னொரு 2 டைம்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு பிரமிட் கட்ட முடியும்? பேஸ் வந்து 2ன்னு போட்டுக்கலாம் ஆஸ் யூஷுவல். அண்ட் அதுக்கு மேலே 4 வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் பேஸாக போட்டுக்கலாம். அண்ட் 16 எடுத்தோன்னா அதுவும் இன்னொரு வாட்டி தானே பேஸ் ஆகுது. ஏன்னா கவுண்ட் வந்து இதுக்கு 2 ஆகுதுல்ல. 16ஓட கவுண்ட் வந்து 2 டைம்ஸ் வருதுல்ல. ஸோ இதுவும் நெக்ஸ்ட் லெவல் பேஸ் ஆயிரும். 16 வந்து 2 டைம்ஸ் வருதுனால இதுவும் நெக்ஸ்ட் லெவல் பேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த எலமெண்ட்டோட கவுண்ட் வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா அந்த ஒரு எலமெண்ட்டை மட்டும் என்னோட பீக் எலமெண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிப்பேன். இதுவே எனக்கு வந்து கவுண்ட் 2ன்னு இருக்குது. நான் வந்து கவுண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறேன். கவுண்ட்டை ஏன் மைனஸ் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக அப்படின்னா எனக்கு வந்து 16 2 டைம்ஸ் வருது. இதை வச்சு என்னால் இப்போ ஒரு பிரமிட் கட்ட முடியாது. பட் ஒரு 16 நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் இதை வச்சு ஒரு பிரமிட் கட்ட முடியும். 2லேருந்து 4, 4லேருந்து ஒரு 16, அப்புறம் மறுபடியும் 4க்கு போகுது, அப்புறம் 2க்கு போகுது. ஸோ இதை வச்சு ஒரு பிரமிட் கட்டிட முடியும். அண்ட் இதோட எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 2, 4 + 1 5. ஸோ 5 எலமெண்ட்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 எலமெண்ட்ஸ் எடுப்போமா? ஸோ இதை வச்சு நம்ம கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் 2 டைம்ஸ் அப்படின்னு. ஓகேவா? அப்போனா என்ன வரும்? 2, 4, 6. இப்போ 6 எலமெண்ட்ஸ் இருக்கும் இனிஷியலாக.
எனக்கு வந்து இந்த ஈவன்ல இருக்குல்ல, இது வந்து ஈவன் வேல்யூவா இருக்கா? இத வந்து நான் ஆடா மாத்தணும். ஆடா மாத்துனா தான் என்னால ஒரு பிரமிட் ஷேப்ல அத கொண்டு வர முடியும். ஏன்னா ஆட் வேல்யூஸ் இருந்தோம்னா, டாப்ல ஒரு பீக் எலமெண்ட்ட என்னால போட முடியும். ஸோ இத வந்து கவுண்ட்ட வந்து ஒரு மைனஸ் பண்ணிக்கிறேன். -1 அப்புட்ன்னு இதோட கவுண்ட்ட வந்து குறைச்சுக்கிறேன். அப்படி பண்ணுனா 5. இந்த 5 வந்து எனக்கு ஆட் எலமெண்ட். ஓகேவா? ஸோ ஆட் எலமெண்ட்னால இத வந்து நான் பீக்கா யூஸ் பண்ணி பிரமிட் கட்டிக்க முடியும். இப்போ வந்து அடுத்த இன்னொரு பிரச்சனை பார்க்கலாம். இன்னொரு பிரச்சனை என்ன அப்புட்னா, நம்மளால 1 வந்து ஸ்கொயர் பண்ண முடியாது. 1ன்னு ஒரு கேஸ் இருக்கு. ஸோ இதுவே நம்ம 1 எடுத்துக்கிட்டோம். எனக்கு வந்து 1 வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆகுது அப்புட்னா, மேல 1 ஸ்கொயர், அதுக்கு மேல இன்னொரு 1 ஸ்கொயர், அதுக்கு மேல இன்னொரு 1 ஸ்கொயர். இந்த 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்ல கடைசியில எனக்கு 1ஆ தான் வரும். இது வந்து எந்த ஒரு வேல்யூவும் சேஞ்ச் ஆவாது. ஸோ இந்த மாரி நம்மளுக்கு வந்து ஒரு இன்புட்க்கு தராங்க அப்புட்னா, இத வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ இத வந்து ஹேண்டில் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்புட்னா, இந்த 1ஓட கவுண்ட் எல்லாம் நம்ம தனியா எடுத்துக்கிறோம். ஒரு கண்டிஷன் போட்டு. சப்போஸ் என்னோட எலமெண்ட் வந்து 1ன்னு வருது. என்னோட எலமெண்ட் வந்து 1 அப்புட்ன்னு ஒரு நம்பர் வருது அப்புட்னா, இதோட கவுண்ட்ட மட்டும் நான் தனியா ஸ்டோர் பண்றேன். 1ன்னு ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றேன். என்னோட 1ஓட கவுண்ட்லாம் எத்தனை இருக்கு அப்புட்ன்னு. இது வந்து இப்போ ஒரு 6 வாட்டி வருதுன்னு வச்சுக்கலாம் சும்மா. சும்மா ஒரு 6 வாட்டி இந்த 1ஓட கவுண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா, 6 அப்புட்ன்னு இதோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். 6ன்னு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்றோம்? 6ன்னு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்னால ஈவன் நம்பர்ஸ்லேருந்து ஒரு பிரமிட் கட்ட முடியுமா? ஈவன் நம்பர்ஸ்லேருந்து என்னால இப்படி ஒரு பிரமிட் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஏன்னா, இங்க ஒரு 1, இங்க ஒரு 1. அதோட 1 ஸ்கொயரு வந்து இன்னொரு 1. அதோட 1 ஸ்கொயரு இன்னொரு 1. அண்ட் அதுக்கு மேல இன்னும் ஒரு 1, இன்னொரு 1. ஸோ மொத்தம் 6 எலமெண்ட் அப்புட்ன்னு வச்சுக்கலாம். மொத்தம் 6 வாட்டி 1 வருது அப்புட்னா, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கட்ட முடியும். நம்மளுக்கு வந்து பீக் எலமெண்ட்டே இங்க இருக்காது. ஏன்னா, இங்க வந்து ஈவன்ல வருது. இதுவே ஆட்ல வந்துச்சுன்னா, நம்மளால பீக் எலமெண்ட் கொண்டு வர முடியும். ஸோ வந்து இந்த 1 வந்து எனக்கு இப்போ ஆட் எலமெண்ட்டா மாத்தணும். அப்படி மாத்தணும்னா, நான் வந்து ஒரு கண்டிஷன் வச்சு செக் பண்றேன். என்னோட 1 வந்து டிவைட் பண்றேன். என்னோட 1 வந்து 2ஆல டிவைட் பண்றேன். அண்ட் அதோட ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0 வருதா அப்படின்னு செக் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த 2ஆல டிவைட் பண்ணா தான் அது வந்து ஆடா, ஈவா அப்படின்னு நம்மளால செக் பண்ண முடியும். ஒரு விஷயத்த டிவைட் பண்ணி எனக்கு 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பரு. ஒரு விஷயத்த 2ஆல டிவைட் பண்ணி எனக்கு 1ன்னு வந்துச்சுன்னா அது ஆட் நம்பரு. ஸோ அப்படித்தானே நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதே விஷயத்த இங்க யூஸ் பண்றோம். ஸோ 1 வந்து நான் 2ஆல டிவைட் பண்றேன். அதோட ரிமைண்டர் வந்து எனக்கு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து ஈவன் நம்பரு. ஸோ 6 நம்ம 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் வந்து எதுவும் வராது 0. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இந்த 1ஓட கவுண்ட்ட நான் வந்து மைனஸ் பண்றேன். என்னென்ன மைனஸ் பண்றேன்னா, ஒரே ஒரு வாட்டி மைனஸ் பண்றேன். அதான் மைனஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி மைனஸ் பண்றேன். ஒரு வாட்டி மைனஸ் பண்ணா என்னோட 1ஓட கவுண்ட் வந்து என்ன ஆகும்? 6லேருந்து 5 அப்படின்னு மாறிடும். இப்போ இந்த 5 வச்சு என்னால ஒரு பிரமிடா கட்ட முடியும். இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, இங்க ஒரு 1 அண்ட் இங்க ஒரு 1. ஸோ மொத்தம் 5 எலமெண்ட்ஸ், 5 சப்செட் எலமெண்ட்ஸ் அண்ட் இத வச்சு என்னால ஒரு பீக்க வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ 1 வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ வந்து நம்ம ரெடி பண்றோம். அதுக்குன்னு தனியா ஸ்பெஷலா. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான கோடு. நம்ம வந்து ஒரு மேப் கிரியேட் பண்றோம். ஒரு ஆர்டர்டு மேப். இதுல வந்து லாங்கு அப்புறம் இன்டிஜர். ஏன் லாங் தரேன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வேல்யூஸா ஸ்கொயர் பண்ணிட்டு போறோம். 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16, 16 ஸ்கொயர் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். அது வந்து டபுள் ட்ரிபிள் அப்படின்னு போயிட்டே இருக்குமா, லைக் டிஜிட்ஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து லாங் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஃபார் லூப் போட்டு ஃப்ரீக்வன்சி எடுக்கிறோம். 1க்கு மட்டும் தனியாக ஒரு கவுண்ட் எடுக்கிறோம். 1 வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் தனியாக கவுண்ட் எடுக்கிறோம். மீதி எந்த நம்பர் வந்தாலும் ஃப்ரீக்வன்சி மேப்பில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ தட் நம்ம வந்து 1 யூஸ் பண்ண தேவையில்லை நம்மளோட ஃப்ரீக்வன்சி மேப்பில். ஓகேவா? இப்போ 1 வந்து எனக்கு வருது நிறையா. பட் அதோட கவுண்ட் வந்து ஈவனாக செக் பண்ணுறேன். அதோட கவுண்ட் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா என்னால் பிரமிட் கட்ட முடியாதுல்ல. ஸோ வந்து அதை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு வாட்டி மைனஸ் பண்ணுறேன். அப்படி மைனஸ் பண்ணால் ஆட் வேல்யூ. ஸோ ஆட் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து ஆன்சருக்குள்ள ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி மேப்பில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஒவ்வொரு எலமெண்ட்டாக அந்த ஃப்ரீக்வன்சி மேப்லேருந்து எடுக்கிறோம். எடுத்து அது வந்து வேல்யூ அப்படின்னு தரேன். இந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னா பேஸை வந்து செக் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ எனக்கு 4ன்னு வருதுன்னு வச்சுக்கலாம். என்னோட மேப்லேருந்து நான் 4 எடுக்கிறேன் அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் என்ன? அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 2. ஏன்னா 2 ஸ்கொயர் தானே 4. ஸோ 4ஓட பேஸ் வந்து 2. ஸோ அதை வந்து இப்போ நான் வந்து ஆல்ரெடி 2க்கு எடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம ஒரு வைல் லூப்பில் வந்து அதை ஸ்கொயர் பண்ணிட்டே போயிடுறோம்ல. லைக் எனக்கு கவுண்ட் வந்து மோர் தென் 1 இருந்துச்சுன்னா நான் அதுக்கு அடுத்து அந்த வேல்யூவை வந்து இன்ட்டு 2 அப்படின்னு பண்ணிக்கிறேன். இன்ட்டு 2 மீன்ஸ் 2 ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 எடுக்கிறோம். 2 எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 2 எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். 2ஓட ஸ்கொயர் என்ன? 2ஓட ஸ்கொயர் வந்து 4. அதான் இந்த 2 தான் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த 2 தான் வேல்யூ. ஸோ இதை வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இது வந்து ஸ்கொயரில். ஸோ இதோட ஸ்கொயர் வந்து 4. இந்த 4 வந்து மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறேன்.
மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்டிஷன். ஸோ கவுண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மேப்பில் வந்து இந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணோம் ஸ்கொயர் பண்ணி. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வந்து மேப்பில் இருந்துச்சு அண்ட் அதே நேரத்தில் அதோட கவுண்ட் வந்து 2, அதாவது ஃப்ரீக்வன்சி கவுண்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து மோர் தென் 1, அதாவது 2 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் +2 கொடுக்குறோம். ஏன்னா அப்போ தான் நான் நெக்ஸ்ட் லெவல் பேஸை நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ அப்படி ஓகேவா? அதுக்கப்புறம் இதுவே எனக்கு வந்து அதோட கவுண்ட் வந்து ஒரு வாட்டி தான் வருது அப்படின்னா, அதாவது என்னோட ஸ்கொயர் வேல்யூ வந்து ஒரு வாட்டி தான் கவுண்ட் வருது அந்த மேப்பில் அப்படின்னா, அதோட வேல்யூ வந்து கவுண்ட் ++ கொடுக்குறேன். கவுண்ட் ++னா அதான் பீக் எலமெண்ட்டா. ஸோ ஒரே ஒரு எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுனால கவுண்ட் வந்து 1ன்னு கொடுக்குறேன். இந்த கவுண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட சப்செட் எலமெண்ட் வேல்யூ. ஓகேவா? சப்செட்டில் எத்தனை எலமெண்ட் ஆட் ஆகுதோ அத்தனை வாட்டி இந்த கவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கவுண்ட்டை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஏன் கவுண்ட்டை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஈவன் வேல்யூஸ் வருது. ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து வருது அப்படின்னா என்னால் பிரமிட் கட்ட முடியாது. ஸோ அதை ஆடாக மாற்றதுக்காக கவுண்ட்டை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஃபைனலாக எனக்கு வந்து எந்த வேல்யூ அதிகம் அப்படின்னு மேக்ஸ் ஃபங்க்ஷன் போட்டு அதை ஆன்சருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இஃப் கண்டிஷனில் பேஸ் இன்டூ பேஸ் வந்து வேல்யூவாக செக் பண்ணுறேன். பேஸ் இன்டூ பேஸ்னா இப்போ வந்து நான் ஆல்ரெடி 2 செக் பண்ணிட்டேன் என்னோட மேப்பில். ஆல்ரெடி 2 செக் பண்ணிட்டோம். இந்த 2ஆல் தான் எனக்கு 4ன்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அண்ட் இந்த 4ஆல் தான் 16ன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சும்மா வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஃபார் லூப் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, நம்ம வந்து இங்கே ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கோம். என்னோட ஃப்ரீக்வன்சி மேப்பில் ஃபஸ்ட்டு 2 வருது, அதுக்கப்புறம் 4 வருது, அதுக்கப்புறம் 16 வருது அப்படின்னு ஒரு வச்சுக்கலாம். ஸோ 2 வந்து நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டனாலே நம்மளுக்கு வந்து இந்த சப்செட் வந்து ரெடி ஆயிரும். நம்ம இந்த 4 செக் பண்ண தேவையில்ல, 16 செக் பண்ண தேவையில்ல. ஏன்னா இது எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் வேல்யூஸ் தான். நம்ம அந்த வைல் லூப்லேயே எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி அது வந்து மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அது வந்து கவுண்ட் எத்தனை அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இது எடுக்க தேவையில்லை. இந்த 4, 16 எடுக்க தேவையில்ல. பட் இருந்தாலும் வேற ஏதாவது எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, இப்போ 3ன்னு வரலாம், 9ன்னு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, அதை வச்சு நம்மள ஏதாவது மேக்ஸிமம் வேல்யூஸ் எடுக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரீக்வன்சி மேப்பில் ஒவ்வொரு வேல்யூஸாக செக் பண்ணுறேன். ஸோ அப்படி செக் பண்ண போய் எனக்கு இப்போ 4ன்னு வருது. பட் 4 வந்து நம்ம ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணுறோம்ல, ஸோ நம்ம வந்து அந்த வைல் லூப்பை மறுபடியும் ரன் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்காக அந்த இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறோம். என்னோட 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, 4 வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் தான் நம்மளால் 4 கிரியேட் பண்ண முடியும். அப்படின்னா இந்த 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2. ஸோ 2 வந்து 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 வருதா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இந்த இடத்துல இஃப் கண்டிஷனில் வந்து பேஸ் இன்டூ பேஸ் வந்து ஈக்குவல் டு வேல்யூவான்னு வருது. வேல்யூ வந்து எனக்கு 4ன்னு வந்துச்சுன்னா அந்த 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து பேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். 4ஓட ஸ்கொயர் ரூட்டு 2. ஸோ பேஸ்க்குள்ளே 2ன்னு இருக்கும். அப்போனா 2 × 2 வந்து வேல்யூ, அதாவது 2 × 2 வந்து 4 அப்படின்னு செக் பண்ணுறோம். அது வந்து ட்ரூன்னு வருமா? ட்ரூன்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த பேஸ் வந்து ஆல்ரெடி மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஏன் மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 கடந்துடானா நம்ம வருவோம். இப்போ ஃப்ரீக்வன்சி மேப்பில் 2, 4, 16 அப்படின்னு ஒவ்வொன்று தான் தாண்டி வர போகிறோம். இப்போ நான் 2 முடிச்சதுக்கப்புறம் 4 வந்தேன் அப்படின்னா இதோட பேஸ் மேப்பில் நான் 2 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஏன்னா 2 வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன்ல. ஸோ மறுபடியும் எனக்கு வந்து இந்த 4 பார்க்க தேவையில்ல. ஸோ இந்த 2 வந்து ஆல்ரெடி இந்த மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். சப்போஸ் மேப்பில் இல்லைன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இந்த 4 வெறும் பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சப்போஸ் 2 இல்லை என்னோட ஃப்ரீக்வன்சி மேப்பில் அப்படின்னா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும் என்னோட பேஸ் மேப்பு. சப்போஸ் 2 இருந்துச்சுன்னா 2லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ செக் பண்ணிக்கிறேன் என்னோட மேப்பில் வந்து இந்த 4ஓட ஸ்கொயர் ரூட் பேஸ் வந்து ஆல்ரெடி மேப்பில் இருக்கான்னு. மேப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சப்செட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்ல. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கு தான் அந்த கண்டிஷன்ஸ்லாம் இஃப் கண்டிஷன்ஸ் போட்டு பண்ணுறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி மேப்பில் வந்து என்னோட பேஸ் எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறேன் அண்ட் அதோட கவுண்ட் வந்து பார்க்குறேன். ஒரு சில வாட்டி நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு வந்து இன்புட்டில் வந்து 2 வந்து ஒரு வாட்டி கொடுப்பாங்க, 4 வந்து 2 வாட்டி கொடுப்பாங்க, 16 வந்து ஒரு வாட்டி கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்ம 2 செக் பண்ணோம் அப்படின்னா இதோட கவுண்ட் வந்து 2 டைம்ஸ் வராது. இது வந்து ஜஸ்ட் 2, அதாவது ஃபைனல் சப்செட் வந்து இப்போதைக்கு சும்மா 1 அப்படின்னு வச்சுருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து 4, இது வந்து ஒரு லூப் முடிச்சிடும் ஃபார் லூப்பு. அடுத்த ஃபார் லூப்பில் வந்து இந்த 4 வருவோம். ஓகேவா? ஸோ இந்த 4ல் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த 4ல் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட கவுண்ட்டு பார்ப்போம். என்னோட மேப்பில் வந்து இதோட கவுண்ட் எத்தனை, இதோட கவுண்ட் வந்து 2. இதுக்கு வந்து ஏதாவது பேஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். பேஸ்னால் இதோட ஸ்கொயர் ரூட்டு, அதுதான் 2. ஸோ இந்த 2 வந்து செக் பண்ணுறேன். 2 வந்து ஆல்ரெடி மேப்பில் இருக்காங்க. 2 வந்து ஆல்ரெடி மேப்பில் இருக்குது. பட் இதோட கவுண்ட் என்ன, இதோட கவுண்ட் வந்து எனக்கு 1ன்னு தான் வருது. இதோட கவுண்ட் வந்து 2 இருந்துச்சுன்னா இதை வந்து நான் பேஸ் மேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே யூஸ் பண்ண மாதிரி. பட் என்னோட கவுண்ட் வந்து இங்கே 1ன்னு யூஸ் பண்ணுறதுனால என்னால் இந்த 2 வந்து ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். அதை வந்து லெஃப்ட் சைடு தான் யூஸ் பண்ண முடியும், ரைட் சைடில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேஸில் யூஸ் பண்ண முடியாததுனால நம்ம 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட பேஸை. 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட ஸ்கொயர் வந்து 16, ஸோ 16 தான் பீக்கு அப்படின்னு இதோட முடிச்சுப்போம். இதுவே என்னோட 2 வந்து கவுண்ட் வந்து 2 டைம்ஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து 2வையே பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். ஃபஸ்ட்டு பேஸ் வந்து இருக்குதான்னு செக் பண்ணுறோம் ஃப்ரீக்வன்சி மேப்பில். அண்ட் அந்த பேஸை வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆக்சுவலாக வேல்யூ வருதான்னு செக் பண்ணுறேன். வேல்யூ வந்ததுக்கப்புறம் அதோட கவுண்ட் என்னன்னு பார்க்குறேன். அந்த பேஸோட கவுண்ட் வந்து எத்தனை வாட்டி வருதுன்னு. சப்போஸ் எனக்கு வந்து 2 டைம்ஸ் வருது கரெக்ட். ஸோ இந்த பேஸ் கவுண்ட் வந்து 2 டைம்ஸ் வருதுன்னு நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இந்த சப்செட்டை வந்து நான் செக் பண்ணிட்டேன். எனக்கு மறுபடியும் இதுக்கு இந்த மாதிரி செக் பண்ண தேவையில்ல இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லி கண்டினியூ போடுறோம். இந்த கண்டினியூ ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போச்சிடும் ஃப்ரீக்வன்சி மேப்பில். ஃப்ரீக்வன்சி மேப்பில் வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து இப்போ 2 இருக்குது, 4 இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன 16க்கு வந்து கண்டினியூ ஃபங்க்ஷனால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். 4லேருந்து 16க்கு வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா 4 வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன். 4ஓட பேஸ் வந்து 2னால நம்ம இதை ஆல்ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு 16க்கு போயிடுவோம். இப்போ 16ஓட பேஸ் என்ன 16ஓட பேஸ் வந்து 4. இந்த 4 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டேன். இந்த சப்செட்டை ரெடி பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்து இந்த 16ஐயும் இப்போ பார்க்க தேவையில்ல. 16 பார்க்க தேவையில்லைன்னா அடுத்து வந்து என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ சும்மா எனக்கு 19 இருக்குது என்னோட மேப்பில் அப்படின்னு வச்சுக்கலாம். 19 இருக்குன்னா 19க்கு வந்து ஸ்கிப் ஆயிரும். ஆல்ரெடி 16 பார்த்துட்டோம், ஆல்ரெடி 4 பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி 19க்கு வந்து கண்டினியூ ஃபங்க்ஷனால ஸ்கிப் ஆயிரும். ஸோ தட் நம்ம வந்து இந்த வைல் லூப்பை வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்ல. எப்போ எனக்கு ஒரு யூனிக்கான எலமெண்ட் வருதோ அப்போ வந்துட்டு இந்த வைல் லூப் வந்து எனக்கு ரன் ஆகும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டிஎஸ்ஐ கண்டென்ட் லேர்னிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போடலாம் இருக்கும். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற என்ன கண்டென்ட்ஸை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் யராஜ் காதி சைனிங் ஆஃப்.